ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி நம்ம வீட்டிலேயே பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுமா? அதுக்கு ஒரே ஒரு பிளான்ட் இருந்தால் போதுங்க. அது எப்படின்னு சொல்கிறேங்க. இதை பாருங்கள், இது ரன்னர்ஸுங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு. இது வேறு வெரைட்டி, அது வேறு வெரைட்டிங்க. இது லால் பார்க்லேருந்து, நான் பெங்களூர் லால் பார்க்லேருந்து இது வாங்கினது. இது பாருங்கள், இதாங்க ரன்னர்ஸு. பிளான்ட்ஸ் வாங்கி 6 மந்த்தில் இந்த மாதிரி ரன்னர்ஸ் வந்துடுங்க. சில பிளான்ட்டில் வந்து ரன்னர்ஸோடையே வரும், சில பிளான்ட்ஸில் வந்து 3 மந்த் கழிச்சு வரும். அது எப்போ வருதுன்னு தெரியாது. அது வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை பாருங்கள், இது வந்து நான் இது வந்து நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணல. இது வந்து நான் பிளான்ட் வாங்கின பாருங்கள், சாமந்தி பிளான்ட்டு. அதோட இது நம்ம எதில் நல்லா ஃபாஸ்ட்டாக ரூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து கோகோ பிட்டு, இந்த பெர்லைட் போட்டு நம்ம சாமந்தி செடிக்கெலாம் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க பாருங்கள், அதுதான் இது. இடத்துல எது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து யூபின்ங்க. இந்த யூபின் வந்து 25 ருபீஸ் கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து இந்த ரன்னர்ஸை வந்து மண்ணில் ஊனி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த யூபின் இருக்கு பாருங்கள், அதை போட்டு அப்படியே சொருவிடுங்க. இது 1 வீக்கில் இல்லை 2 வீக்ஸ் வந்து ரூட் வந்துடுங்க, ரூட் ஃபார்ம் ஆகிடும். இதில் ஆல்ரெடி ரூட் வந்துருக்கு பாருங்கள். நான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ரன்னர்ஸை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மண் மேலேயே போட்டு வச்சுருந்தா ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரூட்டு தாங்க, நியூ ரூட்டுங்க. இதெல்லாம் இதை அப்படியே மண்ணில் ஊனி விட்டுட்டு இந்த யூபின்னத்தை அப்படியே சொருவி விட்டுருங்க. எதுவுமே ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ஈஸியாக நம்ம க்ரோ பண்ணலாங்க ஸ்ட்ராபெரிலாம். மண்ணில் ஊனி விட்டுட்டா நம்ம 2 வீக்ஸில் ஃபார்ம் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ரன்னர்ஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இதில் நம்ம வீட்லேயும் நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ட் நம்ம அழகாக உருவாக்கிக்கலாம். கடையில எல்லாம் பாக்ஸில் விற்பாங்க, அது என்னங்க நல்லா இருக்கும், நல்லாவே இருக்குது, அழுகி போன மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காதுங்க, சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. இது பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எந்த அடிப்படவே இல்லை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் கொஞ்சம் அழுகி போயிருக்கும், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அழுகி போயிருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி பாருங்கள். இந்த மாதிரி வீட்டிலேயே ஸ்ட்ராபெரி பிளான்ட் வாங்கி வளங்க. நம்ம ஸ்ட்ராபெரி நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ங்க. நம்ம வந்து ஸ்ட்ராபெரியில் நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம பிளட்டில் வந்து இன்ஃப்ளமேஷனே ஆகாதுங்க. நம்ம பிளட்டில் வந்து சிஆர்பி லெவல் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த நோய் வேணாலும் வரலாங்க. அதனால் சிஆர்பி லெவலில் மட்டும் ஹையாக ஆகாமல் பார்த்துக்கணும். அது ஸ்ட்ராபெரி வந்து நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்டோம்னா சிஆர்பி லெவல் அதிகம் ஆகாதுங்க, நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனே ஆகாது. சிஆர்பி லெவல் அதிகமாகனா நோய் தாங்க அதிகமாக வரும். நம்ம எந்த நோய் வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால் ஸ்ட்ராபெரி வீட்டிலேயே வளர்த்து நம்ம ரெகுலராக சாப்பிட்லாம். இது நான் பிரிச்சுன்னு போய் என் பொண்ணுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன்.